இருக்கிற அந்த மேன்மையான சிறந்த வாழ்க்கை நம்மளால வாழ முடியாது. ஹல்லேலூயா. இப்ப தோல்வியின் எண்ணங்களை வெற்றியின் எண்ணங்களாக நம்ம என்ன செய்ய வேண்டும்? மாற்ற வேண்டும். ஹல்லேலூயா. அதுக்கு தான் நமக்கு இந்த அபிஷேகம் மிகவும் அவசியம். தட் இஸ் ஸ்பிரிச்சுவல் லைஃப். ஆவிக்குரிய வாழ்க்கை என்னங்க? ஆவிக்குரிய வாழ்க்கை என்னங்க? ஆவிக்குரிய வாழ்க்கை அப்படிங்க அந்நிய பாஷை பேசுறது மட்டும் இல்லை. ஆவிக்குரிய வாழ்க்கை ஹல்லேலூயா எண்ணங்களிலே கற்பனைகளில் இருக்கிற அந்த அருளை ஆவியானவரோட பலத்தோடு உடை தெரிந்து விசுவாச வார்த்தைகளை பேச வேண்டும். அதான் ஆவிக்குரிய வாழ்க்கை. சும்மா அந்நிய பாஷை 2 வார்த்தை பேசுறதுனால அது இட் இஸ் நாட் ஸ்பிரிச்சுவல் லைஃப். அது நம்முடைய ஆவிக்குரிய ஜீவியம் இல்லை. ஏதோ 2 அந்நிய பாஷை நம்ம பேசுவதனால. ஹல்லேலூயா. அப்ப பாத்தீங்கன்னா நம்முடைய வாழ்க்கையை உற்சாகப்படுத்தக்கூடிய தைரியமான எண்ணங்களை விசுவாச வார்த்தைகளை பேசி முன்னுக்கு வர வேண்டியதான் ஆவிக்குரிய ஒரு வாழ்க்கை. ஹல்லேலூயா. அது ஆவிக்குரிய ஜீவியம். ஹல்லேலூயா. ஆவிக்குரிய ஜீவனா ஏதோ ஒரு உணர்வு வருதுங்க. வர சர்ச்சுக்கு போனா எல்லாரும் அப்படியே துதிக்கிறாங்க. நானும் அப்படி துதிக்கிறேன். கொஞ்சம் அப்படியே உடம்பு புளிரிக்கு மாதிரி இருக்கு. அப்புறம் போயிருக்கிறேன். அப்படி அது மட்டும் இல்லை. ஹல்லேலூயா. புரியுங்களா? எண்ணங்கள் சிந்தனைகள் மாற வேண்டும். ஏன்னா ஆவிக்குரிய கனிகளை காமிக்கணும். புரியுங்களா? ஆவிக்குரிய கனிகள் நேற்று நடத்தினேன். ஆவிக்குரிய அதாவது இந்த நாம் வாழ்கிற வாழ்க்கையிலே 5 விதமான மனிதர்கள் இருக்கிறாங்க. ஆவிக்குரிய வாழ்க்கையை ஆவிக்குரிய ஜீவியம் செய்யக்கூடிய 5 விதமான மனிதர்கள். ஒன்று பார்த்தீங்கன்னாக்க ஏன்னா ஆவிக்குரிய கனிகள் நம்ம கொடுக்கணும். 9 கனிகள் நம்ம கொடுக்கணும். ஆவிக்குரிய குடும்ப வாழ்க்கையிலும் சரி, அலுவலகத்திலும் சரி, எல்லா இடத்திலும் ஆவிக்குரிய கனி கொடுக்கவில்லை என்றால் அவர்கள் தங்களுடைய கனிகளினாலே அறிவார்கள் என்று மார்க் 10:7 பார்க்க நினைக்கிறேன். ஒவ்வொருவரும் தன்னுடைய கனிகளினாலே அறிவார்கள். அப்ப பாத்தீங்கன்னாக்க அப்ப நீங்க நல்லவங்க கெட்டவங்கன்னா நீங்க ஆவிக்குரிய கனிகள் மூலம் உங்களை என்ன செய்ய முடியும்? அறிய முடியும். அப்ப அந்த கனி எப்படி கொடுப்பது பாத்தீங்கன்னாக்க இந்த உலகத்துல இருக்கக்கூடிய கிறிஸ்தவ விசுவாசிகளை 5 விதமாக பிரிக்கிறார்கள். அவருடைய கனி கொடுக்கக்கூடிய வாழ்க்கை. ஒன்று தனக்குத்தானே, அதாவது இலைகள் மட்டுமுள்ள ஒரு கனி தரக்கூடிய இலைகள் மட்டுமுள்ள ஒரு மரம். புரியுங்களா? கனி மரத்தை கொடுக்கணும். ஆனால் இயேசு கிறிஸ்து மார்க் 11:23 பார்க்கின்ற பொழுது அங்கே இலைகள் மட்டும் உள்ள ஒரு மரத்தை ஆண்டவர் கண்டார். அது என்ன செய்யல? கனியும் கொடுக்கல. அந்த மரத்தில் பூவும் இல்லை, ஒன்றும் பிஞ்சும் இல்லை, காயும் இல்லை, கனியும் கிடையாது. இன்றைக்கு கிறிஸ்தவ பெயர் கிறிஸ்தவங்க, பேட்டா டேவிட் பெயர் கிறிஸ்தவங்க. புரியுங்களா? ஏன்னா கிறிஸ்தவன் பெயர்ல கிறிஸ்து இருக்கு, ஆனால் வாழ்க்கையில கனி இல்லை. ஹல்லேலூயா. இது பெயர், அதாவது இலைகள் மட்டும் உள்ள ஒரு மரம். இரண்டாவதாக தனக்கு தானே கனி கொடுக்கக்கூடிய வாழ்க்கை. அப்பனா ரட்சிக்கப்பட்டிருக்கிறான், கிறிஸ்தவன் சொல்றான். அவன் பாத்தீங்கன்னாக்க சம்பாதிக்கிறான், தனக்கு மட்டும் வச்சுக்கிறான். ஏன்னா நேரத்தை நேரம் இருக்கு, வீட்டிலேயே தாங்காலே பார்த்துட்டு இருக்கிறான். வயசு அடுத்தவங்களுக்கு பிரயோஜனமாக, கர்த்தருக்கு பிரயோஜனமாக அவன் கனி கொடுக்கிறவனாக இல்லை. நான் நல்லவன், என் குடும்பம் நல்லது அப்படின்னு. மூன்றாவதாக கசப்பான பழத்தை கொடுக்கக்கூடிய மரம். இஸ்ரவேலே, உன்னிடத்தில் நீ கனி எதிர்பார்த்த, நீயோ கசப்பான கனியை கொடுக்கிறாய் என்று சொல்லி ஆண்டவர் அங்க வருத்தப்படுகிறார். ஹல்லேலூயா. இந்த வசனத்துல எல்லாம் வசனங்கள் போடப்பட்டிருக்கு. புரியுங்களா? ஏசாயா 5:4 கசப்பான கனியை கொடுக்கக்கூடிய மரம். அப்படி இருக்கக்கூடாது. அப்போ நான்காவதாக புளிப்புள்ள கனியை கொடுக்கக்கூடிய ஒரு மரம். அதாவது பார்த்தீங்கன்னாக்கா ஏன்னா பிள்ளைகள் அந்த கனியை சாப்பிட்டாங்களா, பல் கூசியது என்று பிதாக்கள் சாப்பிட்டாங்க. பிள்ளைகள் ஏன்னா ஏசாயாவா எசேக்கியேல் 10:2 தின்றார்கள், பிள்ளைகளின் பற்கள் கூசி. பாத்தீங்களா? தொடர்ச்சியாக வருது. அது புளிப்புள்ள கனிகளை கொடுக்கக்கூடியவர்கள். வாழ்க்கையில பாத்தீங்கன்னாக்க அவங்க கிட்ட ஒரு அன்பு காமிக்க மாட்டாங்க. புளிப்பு மற்றதெல்லாம் என்ன செய்யறோம்? புளித்த மாவு பாத்தீங்கன்னா மற்ற மாவுகளையும் புளிக்க வச்சிடும் பார்க்கலாம். அப்போ நம்ம மற்றவங்களை கோபங்கள் உண்டு பண்ணுவோம், அன்பை காமிக்க மாட்டோம், அவனோட பிள்ளைகளா இருப்போம். ஏன்னா நம்மகிட்ட எந்த விதமான ஆவி கனிகள் வராது. புரியுங்களா? ஆனால் நல்ல கனிகளை அதிகமாய் கனிகள் கொடுக்கிற ஆண்டவர் யோவான் 15 பார்க்கிறோம். 15:5 ஏன்னா 7:15 பார்க்கின்ற பொழுது நல்ல கனி கொடுக்கும் மரமாக இருங்கள், அதற்கு ஆண்டவர்கிட்ட நிலைத்திருங்கள் என்று நம்ம பார்க்கிறோம். ஹல்லேலூயா. அப்ப நம்ம எண்ணங்கள் மாற வேண்டும். புரியுங்களா? நல்ல கனி கொடுக்கக்கூடியவர்களாக நம்ம என்ன செய்யணும்? மாற வேண்டும். அதுதான் ஆவிக்குரிய ஜீவன் மிகவும் அவசியம். ஆவியானோட கட்டுப்பாட்டில் இருந்தால் என்ன செய்ய முடியும்? நீங்க பரிசுத்த ஆவியின் மூலமாக தான் உள்ளத்திலிருந்து கனிகளை என்ன செய்ய முடியும்? கொடுக்க முடியும். ஹல்லேலூயா. இல்லை என்றால் பின்தங்கிய நிலைமையில நீங்க என்ன செய்வீங்க? இருப்பீங்க. ஹல்லேலூயா. இன்னைக்கு அநேகர் 20 வருஷம் 30 வருஷம் 40 வருஷம் ஆச்சு, இன்னும் கிறிஸ்தவர்களாக இருந்த நிலைமையில இருக்காங்க. மனதில் எந்த மாற்றமும் இல்லை, வாழ்க்கையில் எந்த மாற்றமும் இல்லை. ஹல்லேலூயா. காரணம் உங்களுடைய எண்ணங்கள் அறங்கள் நிர்மூலமாக
இருப்பீங்க. ஹல்லேலூயா. வாழ்க்கையில எந்த முன்னேற்றத்தை காட்ட முடியாது. ஹல்லேலூயா. இதை நம்ம தெரிந்து கொள்ள வேண்டியது மிக அவசியமாக இருக்கிறது. ஹல்லேலூயா. நீங்க மற்றவர்களுக்கு சாட்சியாக இருக்க வேண்டும் என்று கர்த்தர் பிரியப்படுகிறார். ஹல்லேலூயா. வேற ஒண்ணு உலகத்தால் பாருங்க இன்னைக்கு அநேக தன்முனை பேச்சாளர்கள் இருக்கிறாங்க. உலகத்துல தன்முனை பேச்சாளர் இருக்காங்க பாத்தீங்கன்னா, என்னன்னா வேற ஒண்ணு இல்லப்பா, இப்படி இருக்கிற நீயே இப்படி சிந்திச்சு பாரு, வித்தியாசமா சிந்திச்சு பாருங்க வாழ்க்கை. உலகத்தை சொல்றாங்க. பைபிள் என்ன சொல்றது? அதை காட்டிலும் நம்ம மனதிலே மறுரூபமாக வேண்டும். அதான் பைபிள் சொல்லுது. உன் மனசுல இப்படி சிந்திச்சு பாரு. வேதம் சொல்கிற பிரகாரம் சிந்தித்து பாரு. ஹல்லேலூயா. சிந்தித்து பார்க்கின்ற பொழுது நமக்கு என்ன உண்டாகிறது பாத்தீங்கன்னாக்க இது மிக அது வாழ்க்கையை மாறக்கூடியதாக இருக்கிறது. ஹல்லேலூயா. இதை நம்ம தெரிந்து கொள்ள வேண்டியது மிக மிக அவசியம். ஹல்லேலூயா. பாத்தீங்கன்னாக்க பிரசங்கமே பண்ணிட்டு இருந்தா போர் அடிக்கிறத செஞ்சு தூக்கம் வர மாதிரி தெரியும். இடையில அப்ப என்ன செய்ய ஊமையை சொன்னா வீட்டுல ஜன்னல் வச்ச மாதிரி என்ன செய்யும், நமக்கு கொஞ்சம் வெளிச்சம் கிடைக்கும். அப்படிதான் தமிழ்நாட்டுல ஒரு ஒரு மாணவன், தமிழ்நாட்டுல மாணவன் நேற்று பார்த்த ஒரு மாணவன் வந்து 9ஆம் கிளாஸ் படிக்கும் பையனா, 9ஆம் கிளாஸ் டீச்சரா, 9ஆவது படிக்கிற பையன் டீச்சர் ஃபுல்லா குத்தி கொண்டுட்டான் பாருங்க. டீச்சர் வந்து போய் அட்டண்டன்ஸ் எல்லாம் அவங்க வந்து ஒழுங்கு வர மாட்டேங்க, எதாவது சரியில்லை சொல்லிட்டு ரிப்போர்ட் எழுதி வீட்டுக்கு கொடுத்து விட்டாங்க. அவன் வீட்டில் அப்பா அம்மா பார்த்து சத்தம் போட்டுருக்காங்க. டீச்சர் என்ன நம்ம இப்படி சொல்லிட்டு கத்தியை கடையில் வாங்கி 60 ரூபாய்க்கு வாங்கி மறைச்சு கொண்டு வந்து ஸ்கூலில் இருக்கிற டீச்சரை ஓட விரட்டி குத்திருக்காங்க. டீச்சராக அந்த பிள்ளை அதுக்கு மனைவி கணவன் பிள்ளைகள்லாம் அந்த டீச்சர் இருக்கிறாங்க. ஏன்னா பாருங்க அந்த டீச்சரை கொண்டுட்டான் மெட்ராஸ் பையன். ஆனால் சரி இருக்கட்டும். ஆனால் நான் சொல்லக்கூடிய ஒரு பையன் வந்து அவர் வந்து ஒரு கிராம ஸ்கூலில் படித்தான். கிராம ஸ்கூலில் படித்தவன் படித்து டவுனில் ஒரு நல்ல ஒரு ஸ்கூலில் போய் செகண்டரி ஸ்கூலில் வந்து அட்மிஷனுக்காக அவன் போய் சென்றான். அட்மிஷன் செல்லும்போது அந்த ஸ்கூலில் இருக்கக்கூடிய அட்மிஷன் கமிட்டி என்ன சொன்னாங்க, எப்பா நீ கிராமத்தில் படிச்சிருக்கிற, எங்கே படிச்சிருக்க, கிராமத்தில் படிச்சிருக்கனால உனக்கு போதிய அளவு ஆங்கிலம் இல்லாதனால உன்னை எங்கள் ஸ்கூலில் என்ன செய்ய மாட்டோம், சேர்த்துக்கொள்ள மாட்டோம் என்று சொல்லிவிட்டார்கள். உடனே அவர் என்ன பண்ணாரு, அந்த பையன் சொல்லிட்டு இவன் போய் இன்னொரு ஸ்கூல்ல அட்மிஷன் வாங்கி என்ன செய்யான், இங்க படிக்க ஆரம்பித்தான். படித்து தன்னுடைய செகண்டரி எஜுகேஷனை அவன் முடித்தான். அதுக்கப்புறமாக அவன் காலேஜுக்கு போனான். காலேஜில் போய் நன்றாக படித்தான். அது முடித்துட்டு அவன் என்ன டீச்சர் ட்ரைனிங், டீச்சருக்காக படிக்க ஆரம்பித்தான். டீச்சருக்காக படித்து ஏன்னா வந்து ஒரு மேல்நிலை பள்ளி ஒரு செகண்டரி ஸ்கூல் டீச்சர் படிப்பு அந்த எஜுகேஷன் முடித்தான். முடித்து விட்டு அவன் மீண்டுமாக எந்த பட்டணத்தில் அவனை ஸ்கூல் எடுக்கலையோ அந்த ஸ்கூல்ல டீச்சர் போஸ்டுக்கு அப்ளிகேஷன் போடுகிறான். டீச்சர் போஸ்டுக்கு அப்ளிகேஷன் போட்ட பொழுது அவனை செலக்ட் பண்ணினார்கள். அவன் அங்கே டீச்சராக எந்த ஸ்கூல்ல அவன் வந்து ஏன்னா வந்து ஸ்டூடெண்டாக எடுத்துக்கொள்ளவில்லையோ அந்த ஸ்கூல்ல அவன் டீச்சராக போய் டீச்சராக பணிபுரிந்தான். டீச்சராக பணிபுரிந்தது மட்டுமல்ல, சில நாட்களில் அவன் வந்து ஹெட் ஆஃப் தி டிபார்ட்மெண்டாக உயர்த்தப்பட்டான். அதுக்கப்புறமாக அந்த ஸ்கூலுடைய பிரின்சிபலாக மாறி சில வருடங்களிலே அதுக்கப்புறமாக ரிட்டையர்டாக மாறினான். ஹல்லேலூயா. முடியாதத வாழ்க்கையை தலைகீழாக மாற்றி காண்பித்தான். ஹல்லேலூயா. காரணம் எண்ணங்கள் மாறியது, வாழ்க்கை மாறியது. ஹல்லேலூயா. உங்களால் முடியாது என்று யார் சொல்ல முடியாது. ஏன்னா பவுல் சொல்கிறார், என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய முடியும். ஹல்லேலூயா. எண்ணங்கள் மாறிச்சென்றால் அந்த அரண் கோட்டை மாறிவிட்டது என்றால் வாழ்க்கை உயர்வாக மாறும். ஹல்லேலூயா. சிங்கப்பூர் தேசத்துல பிள்ளைங்க எவ்வளவோ நல்ல உற்சாகம் வந்து அந்த டீச்சர்ஸ் ரொம்ப அவங்க டிஸ்கரேஜ் பண்ணிடுறாங்க. ஹல்லேலூயா. இதெல்லாம் பார்த்து ஏன்னா வந்து அவங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள படிக்க விடாம பண்ணிடுறாங்க. ஹல்லேலூயா. நான் நல்ல ஸ்கூல் நல்ல டீச்சர்ஸ் நீங்க பாத்தீங்கன்னாக்கா ஏன்னா அப்போ பிள்ளைகள் நன்றாக உற்சாகப்படுத்தக்கூடிய அந்த பிள்ளைகள் நீங்க வந்து ஸ்கூல்ல நீங்க சேர்த்து விட்டீங்கன்னாக்கா எங்க பார்க்குற எங்க வாழ்க்கையிலும் ஏன்னா எங்க அலன் பிள்ளைகள் பார்த்தீங்கன்னா அவன் வந்து நல்லா ஆங்கிலத்தை நல்லா படிக்கக்கூடிய, ஆனால் டீச்சர் பார்த்தீங்கன்னா எப்போ பார்த்தாலும் அவங்க ரொம்ப டிஸ்கரேஜ் பண்ணுவாங்க. பண்ணோன்னே பார்த்தீங்கன்னா ஸ்கூலுக்கே போனாலே காலையில் அப்படியே அவனுக்கு இதாகிடும். காலைச்சுன்னா ஒரு பெரிய இதாகிடும் ஸ்கூலுக்கு போகிறது. அதனால பார்த்தோன்னா அவங்க கொண்டு போய் MDASல ஓரளவு அங்கே சேர்த்து விட்டு பாருங்க. அங்கே இருக்கக்கூடிய டீச்சர்ஸ் எல்லாம் அருமையான டீச்சர்ஸ், அவனை எவ்வளவு உற்சாகப்படுத்துறாங்க பார்த்தீங்கன்னா. ஒரு நாள் கூட அவங்க கட்டடிக்கிற காலை எழுச்சி அவனே போகிறான். நாங்கள் ஒன்றுமே சொல்ல வேண்டியதில்லை, அவனே அவ்வளோ உற்சாகமாக அங்கே போகிறான், நன்றாக உற்சாகப்படுத்துறாங்க. எல்லாம் இந்தியாவில் நல்லா படிச்சு பெரிய ஏன்னா மாஸ்டர்ஸ் எல்லாம் படிச்சு வந்த டீச்சர்ஸ் வந்து அவ்வளோ உற்சாகமாக நடத்துகிறாங்க. நல்லா படிக்கிற காரணம் அப்போ பார்த்தோம். அப்போ இத்தனை வருஷமாக இந்த டீச்சர்ஸ் அப்போ அந்த இதை பார்க்கறதுனால இன்னும் பார்த்து இது பண்ணுறதுனால தான் பிள்ளைகள் சோர்வடைந்து போய்விட்டார்கள். எண்ணங்களிலே ஸ்கூலை பார்த்தாலே இதாகிடும். புரியுங்களா? இன்றைக்கு இந்த சில்ட்ரன்ஸ் ஒரு கண்ட்ரோல் பண்ணக்கூடியது நம்ம பெற்றோர்கள் முக்கியமாக கவனம் என்ன செய்ய என்ன எப்படி இருக்கிறாங்க, ஏன் அவங்களுக்கு அந்த உற்சாகம் வர மாட்டேங்குது நன்றாக கவனிக்கணும். அப்படி விட்டுட்டீங்கன்னாக்கா இந்த பையனை மாதிரி கட்டி தூக்கிடுவாங்க ஒரு நாளைக்கு பிள்ளைய.
அதான் சொல்றான், மனநிலைகளுக்கு பாதிக்கப்பட்டது காரணம் இவனுக்கு ஓவர் ஹோம்ஒர்க், ஓவர் பிரச்சனை, ஓவர் லோடு கொடுத்ததுனால தான் இவன் வந்து இதான் மாறிட்டான் அப்படின்ட்டு. புரியுங்களா? அப்ப நம்ம என்ன செய்யணும்னாக்கா, பிள்ளைகள் நன்றாக இதை வந்து எப்படி அவர்களுக்கு தக்க இது பண்ணணும் இல்லை ரொம்ப. அப்ப நம்ம என்ன செய்ய வேண்டும் என்றால், நம்முடைய பரிசுத்த ஆவியானவர் ஆட்கொள்கின்ற பொழுது எல்லா முறுமுறுப்புகள், தாழ்வு மனப்பான்மை எல்லாம் நம்ம விட்டு என்ன செஞ்சு விடும், அதை எடுத்து போடக்கூடியவராக இருக்கிறோம். ஹல்லேலூயா. நம்ம என்ன செய்யணும்னாக்க, சோம்பலான வாழ்க்கைக்கு நம்ம முக்கியத்துவம் கொடுக்கல. சோம்பல் வந்து அதான் போன வாரம் பார்த்தோம் பார்த்தீங்களா, சோம்பல் லேக்கி கொட்டு லேக் வாழ்ல எல்லா பற்றாக்குறைக்கு அதான் ஒரு காரணமாக மாறி விடக்கூடியதாக இருக்கிறது. ஹல்லேலூயா. அப்ப இப்படிப்பட்ட வந்து அப்ப இந்த விசுவாசிகள் பாருங்க, இப்படிப்பட்ட தோல்வி நின்னத்தோடு இருக்கிற விசுவாசிகள் அவிசுவாசிகளை காட்டிலும் ஆபத்தானவர்கள். புரியுங்களா? தோல்வி நின்னத்தோடு இருக்கிற விசுவாசிகள் அவிசுவாசியை காட்டிலும் ஆபத்தானவர்கள். புரியுங்களா?